ரெய்னி சீசன்ல எல்லாம் பிள்ளைங்க இந்த மாதிரி கூல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி கேட்கும்போது இப்போ ரெய்னி சீசன் இல்லை சம்மர் சீசன் வந்தாச்சுன்னா பண்ணி தருவேன்னு சொல்லுவேன். இப்போ அடிக்கிற வெயில் பிள்ளைங்களுக்கே தாங்கலை, அவங்களுக்கே தெரியும் நல்லா ஹீட்டாக இருக்குன்னு. அம்மா சம்மர் சீசன் வந்தாச்சுல கூல்ஃபி பண்ணி தாரீங்களான்னு கேட்டால் மகா சரின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பாலை எடுத்து நல்லா காய்ச்சிட்டு 3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியையும் துருவி சேர்த்துட்டேன். கூட 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன். சீனி பார்த்தீங்கன்னா 80 கிராம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாலை நல்லா காய்ச்சிட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பாலில் ஊற்றணும். ஊற்றிங்கன்னா கொஞ்சம் வந்து பால் நல்லா திக்காய் வரும். ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏலக்காய் இஞ்சி எல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கூல்ஃபி மோல்டு இருந்துன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கப்பில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இல்லைனா 8 to 10 hours ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கூல்ஃபி ரெடி ஆயிரும். என்னதான் நாம் இன்றைக்கி நினச்ச நேரம் கூல்ஃபி பண்ணாலும் சின்ன வயசில் கூல்ஃபிக்காரந்த கூல்ஃபி வாங்கி குடிச்ச அனுபவமே தனி தான். அப்படியே யாருக்கெல்லாம் கூல்ஃபி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சம்மர் சீசனில் மிஸ் பண்ணாமல் கூல்ஃபி பண்ணிடுங்க. அண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.